ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா யாஸ் நடித்த டாக்ஸி மூவிலேருந்து இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பர்த்டே பேஸில். அந்த டீசர் எப்படி இருக்குன்னு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த டீசர் எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டீசர் செம்மையாக இருக்குது, பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. மெயினாக சொல்லணும்னா யாஸ் ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆக்ஷன் ஃபேன்ஸ் மிஸ் பண்ணாமல் இந்த டீசரை பாருங்கள். ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்கான டீசர் தான் இது, மெயினாக சொல்லியே ஆகணும். யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த இந்த டீசரில் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடல்ட் சீன் இந்த டீசரில் வச்சுருக்காங்க. அது எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த டீசருக்கு மைனஸ் பாயிண்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. மூவிலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேமிலியோட அந்த மூவிக்கு யாரும் போக மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த இந்த டீசரில் தவிர்த்துக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் விஷுவலாக பார்க்கும்போது ஹாலிவுட் லெவலில் ஒரு டீசரை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் டீசர் கட்லாம் இருந்துச்சு. யாஷோட என்ட்ரிலாம் வேற லெவல் இருந்துச்சு இந்த டீசரில். யாஷோட நேமும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ராயான்ற நேம் தான் யாஷுக்கு வச்சிருக்காங்க இந்த மூவியில். எனக்கு கேட்டிங்கன்னா யாஷ் ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட்டு, அதே மாதிரி ஆக்ஷன் ஃபேன்ஸுக்கும் செம ட்ரீட்டாக இருக்கும் இந்த டீசர். பட் ஃபேமிலிக்கு இந்த டீசர் சுத்தமாக ஒர்க் ஆகாது. எனக்கு இந்த டீசர்லேயே மெயின் இம்ப்ரெஸ் பண்ணது ஒரு விஷயம் தான், பிஜிஎம் தான். பிஜிஎம் வேறு லெவல் போட்டிருக்காங்க. பிஜிஎம்காகவே இந்த டீசர் நோட்டி பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, இந்த டீசர் மூலிமா இந்த மூவிக்கான இப்போ வேறு லெவல் ஏறிக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட் கண்டிப்பாக இந்த மூவி 1000 கோடி அடிக்குன்னு தான் எனக்கும் தோணுது. இந்த டீசர் நீங்கள் யார் பார்த்தீங்க? இந்த டீசர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எனக்கு இந்த டீசர் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு.